வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி வரிசையில் இந்தியாவில் பழுப்பு புரட்சி. தேனீக்கள் வளர்ப்பதில் தேசிய விருது, புரஸ்கார் விருது பெற்ற சாதனை பெண் மதுரை தேனி ஜோஸ்பின். 30 ஏக்கரில் தேனி வளர்த்து கலப்படமில்லா இயற்கை தேன் தயாரிக்கும் தேனி ஜோஸ்பின் 50 வகை மதிப்பு கூட்டப்பட்ட தேன்கள் தயாரித்து தனித்து நிற்கும் பெருமை. சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தும் நாவல் பழத்தேன் ரொம்பவே ஃபேமஸ். 5 ரூபாய்க்கு மிட்டாய் போல் தேன் கொடுத்து வரும் வித்தியாச முயற்சி. தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து தேனீக்களை அழியாது காத்து வரும் தேனி ராணி ஜோஸ்பின். தேனீக்களால் உற்பத்தி செய்யப்படும் தேனில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளது. நோய் எதிர்ப்பு சக்திக்கும், இருமல், சளி மற்றும் காயம் குணப்படுத்துதல், இதய ஆரோக்கியம், இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க உதவுகிறது. சகல வல்லமை படைத்த தேனை தயாரித்து மதிப்பு கூட்டியதோடு தேனீ வளர்ப்புக்கு 11 தேசிய விருதுகள், 3 புரஸ்கார் விருதுகள் என 157 விருதுகள் பெற்று விருதுகளுக்கு பெருமை சேர்த்து வருகிறார் மதுரை தேனி ராணி என அழைக்கப்படும் ஜோஸ்பின். மதுரை கடச்சனேந்தல் பகுதியை சேர்ந்த ஜோஸ்பின் MA வரலாறு முடித்துள்ள இவர் தற்போது கோடிக்கணக்கான தேனீக்கள் வளர்த்து மதிப்பு கூட்டி தேனீ பொருட்களை தயாரித்து சாதித்துள்ளார். மதுரையில் 9 இடங்களில் 30 ஏக்கரில் தேனீக்கள் வளர்த்து அதிலிருந்து பெறப்படும் தேன்களை இயற்கை முறையிலேயே கலப்படம் இல்லாத தேன் தயாரித்து விற்பனை செய்கிறார். இதுவரை 50ற்கும் மேற்பட்ட தேன் வகைகள் மதிப்பு கூட்டி விற்பனை செய்து வருகிறார். 10 வருடங்களுக்கு மேல் தேனீக்கள் வளர்த்து வருவதால் தேனீயின் உணர்வுகளை கூட புரிந்து கொள்ளும் அளவிற்கு தேனீக்களுடன் வாழ்ந்து வருகிறார். மேலும் இந்தியாவிலேயே பெஸ்ட் விமன் பீ கீப்பர் என்ற விருது பெற்ற ஒரே பெண்மணி ஜோஸ்பின் தான். தேனீ வளர்ப்பு குறித்த இவரது பயணத்தை குழந்தைகள் பாட புத்தகத்தில் வரும் அளவிற்கு தேனீ அவரது வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கிறது. 2010ல் நிறைய பேர் தேன் கேட்டு வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தேன் கொடுங்க, குழந்தைக்கு சளியா இருக்கு, பிள்ளைக்கு சளியா இருக்குன்னு கேட்பாங்க. இது சளிக்கு மட்டும் தான் வாங்க வர்றாங்க அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது ஒரு தேனை கொடுக்கலாமேன்னு சொல்லி தான் துளசியை கை குழந்தைக்கு கூட இடிச்சு சாறு எடுத்து சங்கில் வச்சு ஊற்றினோம்னா அது கரகரன்னு அறுத்து வெளில தள்ளிடும். அப்போ இதை தேன் கூட சேர்த்து நம்ம கொடுத்தா என்ன? ஏன்னா துளசி தேவலோக மூலிகை. அந்த மூலிகையை பார்த்தீங்கன்னா தேன் கூட சேர்த்து ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சு. அது ரொம்ப சூப்பராக சாப்பிட்ட எல்லாரும் வீசிங், ஆஸ்துமா 10 நாள் தான் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனிச்சு. சில பேர் வரவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு உடம்பு வெயிட்டாக இருக்குதுங்க, சுடுதண்ணில் கலந்து சாப்பிட்டோம்னா வெயிட் குறைக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேடி வந்தாங்க. சரி, இவங்களுக்காக என்ன கொண்டு வரலான்னு யோசிக்கிறப்ப தான் அதாவது பூண்டு தேன் பார்த்தீங்கன்னா வெயிட், அதாவது ஹார்ட்டுக்கு நல்லது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது. ஏன்னா நம்ம உடம்பு வெயிட் ஆகிறதே கேஸ் உள்ளே ஃபில் ஆகுறது. அப்போ இதுகளுக்காக ஒரு தேனை கொண்டுட்டு வரணும்னு சொல்லி தான் பூண்டு தேன் கொண்டுட்டு வந்தேன். அதில் 10ல் 6 பேருக்கு பிடிச்சிருந்தது, 4 பேருக்கு ஏன்னா அந்த ஸ்மெல் ரொம்ப நேரமாக நிற்குதுங்க, அது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் லவங்கப்பட்டையை தேன் கூட சேர்க்க ஆரம்பித்தேன். இப்படி ஒவ்வொரு பொருளாக சேர்க்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 50 ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா தேனில் மதிப்பூட்டி இன்றைக்கி செஞ்சுட்ருக்கேன். இஞ்சி ஸ்லைஸ் பண்ணி போடுறேன், இஞ்சியை சாறு எடுத்து ஊற்றுறோம். அதே மாதிரி தான் பூண்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் பிபி அப்படின்னு தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரெஷருக்கு பார்த்திங்கன்னா பூண்டு பயங்கரமான மெடிசன். அந்த பூண்டை சாறு எடுத்தும் கொடுக்குறோம். நீங்கள் தண்ணியில் கலந்து சும்மா குடிச்சிட்டு கூட போங்க. இல்லாட்டினா அதை ரசித்து சாப்பிட்றவங்க, அதாவது ஒரு ஜாம் மாதிரி, அதாவது அதை நல்லா கூழாக்கி அதை தேன் கூட சேர்த்து அதுவும் கொடுக்குறோம். பூண்டை முழுசாக போட்டு கொடுக்குறோம். 3 விதத்தில் பூண்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த விதம் பிடிச்சிருக்கோ அந்த விதத்தில் கொண்டு போங்க, எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி அதை பூண்டு தேனை கொண்டு போய் இப்படியே வேல்யூ ஆடட். அதாவது ரோஜாப்பூ பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு உணவு. பன்னீர் ரோஸுன்றது துவர்ப்பு அதிகமாக இருக்கும், நம்ம சாப்பிட்றப்ப வயிற்று புண்ணு வராது. அதே மாதிரி அல்சரு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, இப்படி பல இதுகளுக்கு அந்த நல்லது. அதே மாதிரி நெல்லிக்காய் அறுசுவை கனின்னு சொல்லுவாங்க, காயக்கல்ப கனின்பாங்க, இதய கனின்பாங்க, கால்சியம் அதிகமாக உள்ள கனி, விட்டமின் சி அதிகமாக உள்ள கனி, பல விஷயங்கள் அந்த ஒரு சின்ன நெல்லிக்காயில் இருக்குது. அதை குழந்தைங்களுக்கு சாப்பிட வைக்கின்றதுக்காக தான் தேனில் நெல்லிக்காயை போட்டு, தேனில் பலாக்கனியை போட்டு, இப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 ப்ராடக்ட் இன்னைக்கு தேனில் கொடுத்துட்ருக்கோம். ஏதாவது ஒரு விதத்தில் மக்கள் சாப்பிட வைக்கணும். சர்க்கரை நோய்க்கு மருந்தாக நாவல் பழத்தேன் தயாரித்து வருகிறார். இதற்காக நாவல் மரங்களை வளர்த்து வருகிறார். நாவல் தேன் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடலில் சர்க்கரையின் அளவு குறையும் என்கிறார்.
குழந்தைகள் இனிப்பு மிட்டாய்கள் சாப்பிடுவதை தவிர்த்து தேன் சாப்பிட வைக்கும் முயற்சியாக முதல் முறையாக 5 ரூபாய்க்கு தேன் பாக்கெட் விற்று வருகிறார். 5 ரூபாய்க்கு சாஷே பாக்கெட். இது கூட எங்களுக்கு வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு பொருளையும் உருவாக்குறப்ப நம்மளுடைய அக்ரி யூனிவர்சிட்டி மதுரையில் உள்ளவங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் மேபிஃப் அப்படின்னு இருக்காங்க. அவங்க வந்து இந்த 5 ரூபா சாஷே பாக்கெட்டுக்கு நாங்களும் வந்து கொடுக்குறோம், நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு வித்தியாசமாக கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இதை வந்து எடுத்து நான் 5 ரூபாய்க்கு தேனை வந்து கொண்டு போனேன். நிறைய குழந்தைங்க ஆசையாக வாங்கி சாப்பிட்றாங்க. எக்ஸிபிஷனில் போடுறப்ப பெரியவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சப்பிட்டே போகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்மளுடைய தேன் ஏதோ ஒன்று செய்யுது அப்படின்றப்ப இது வந்து ஏன்னா இன்னைக்கு ஒரு டீ கூட இல்லை 5 ரூபாய்க்கு. ஆனால் 5 ரூபாய்க்கு தேன் கொடுக்குறேன் அப்படின்னா அது ரொம்ப பெருசு. தேனுக்கு எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா தண்ணி தான். தண்ணி தேன் கூட எப்பொழுதுமே படக்கூடாது. கைப்படலாம், எது வேணாலும் படலாம், ஆனால் தண்ணி மட்டும் அதுக்குள்ளே படக்கூடாது. தண்ணி பட்டால் சீக்கிரமே தேனோட லைஃப் வந்து குறைஞ்சி போயிடும். அதனால வந்து இதை இப்போ துளசி சாறு சேர்க்குறப்ப துளசி சாறை வந்து நம்ம நேரடியாக பிழிஞ்சு அது கூட சேர்த்து அதை இது பண்ணுறப்ப அது கெட்டு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் இப்போ செம்பருத்தி எல்லாம் சேர்க்குறோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்பருத்தி பூவை வந்து பறிச்சுட்டு வந்து லெமன் விட்டோம்னா சிவப்பாக மாறிடும். ஏன்னா செம்பருத்தி பிசிஓடிக்கு ரொம்ப நல்லது. ரோஜாப்பூ நல்லது, செம்பருத்தி நல்லது, நெல்லிக்காய் நல்லது. இது பூரா பிசிஓடி ப்ராப்ளத்துக்கு பயங்கரமான மெடிசன். அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த தேன் கூட சேர்க்குறப்ப லெமன் பிழிஞ்சோம்னா அந்த செம்பருத்தி பூவோட அந்த சிவப்பு கலர் அதனுடைய முழு இதுவும் வந்து சத்தும் வந்து அந்த லெமனில் சேர்ந்துருது. அதை அப்படியே வடிகட்டி பூ வெள்ளையாயிரும், அந்த இது வந்து சிவப்பாக மாறிடும். அதை வந்து தேன் கூட சேர்த்து 3 நாள் வெயிலில் வச்சு அதை ப்ராசஸ் பண்ணுவோம். கிண்டி விட்டு அதில் போட்டுட்டு அந்த நீர் சத்து ஆவியாகிற வரை வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து அதை வடிகட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு போகிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. துளசி, நாவல் பழம், முருங்கைப்பூ, பலா, கொய்யா, ரோஜாப்பூ, மாங்காய், பூண்டு, ட்ரை ஃப்ரூட்ஸ், அத்திப்பழம், வேப்பிலை, நெல்லிக்காய், ராயல் தேன், கொம்புத்தேன் என விதவிதமான தேன்கள் தயாரிப்பதில் இவர் எக்ஸ்பர்ட். இவ்வாறு முழுக்க இயற்கை முறையிலேயே தயாரிப்பதால் வாடிக்கையாளர்கள் இவர் தயாரித்து விற்கும் தேனை மருந்தாக வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். தேனீக்கள் வளர்ப்பின் மூலம் தொழில் முனைய விரும்புபவர்கள், குறிப்பாக பெண்கள் என அனைவருக்கும் தேனீ வளர்ப்பு குறித்து இலவசமாக வகுப்பு மற்றும் களப்பயிற்சியும் அளித்து வருகிறார். இதுவரை 8000 நபர்களை தொழில் முனைவோராக மாற்றி தேனீக்களை அழிய விடாமல் தொடர்ந்து பாதுகாத்து வரும் ஜோஸ்பின் ஒரு தேனீ ராணி என்றால் அது மிகையாகாது.